இப்பொழுது அமெரிக்கா இந்த போர் எல்லைக்குள் வருமா வராதா என்பதுதான் ஒரு பேசுபொருளாக இருக்கின்றன. நேற்று G7 மாநாடுகள் கனடாவில் நடந்து கொண்டிருந்த பொழுது அந்த மாநாடுகள் ஒரு நாள் இருந்து விட்டே திடீரென அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வெளியேறி சென்றார். உடனடியாக தன்னுடைய தேசிய பாதுகாப்பு சபையை கூட்டினார். இன்று தேசிய பாதுகாப்பு சபை மாநாடு செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. சற்று முன்னர் அது முடிவுக்கு வந்திருக்கிறது. அதனுடைய அதனுடைய பெறுபர்கள் என்ன என்பது உடனடியாக அறிவிக்கப்பட போவதில்லை. ஏன்னா அது இராணுவம் சார்ந்த ஒரு செயற்பாடு என்றபடியால் அது நடவடிக்கையின் பொழுதுதான் வெளிப்படுமே ஒழிய இதுதான் நாங்கள் எடுத்த முடிவு என்று இன்றும் அறிவிக்கப்பட போவதில்லை. அவ்வாறு இருந்தால் இப்பொழுது அமெரிக்காவுடைய இந்த முடிவு எவ்வாறான நிலையை நோக்கி செல்லுகிறது என்பதுதான் கேள்வி. இப்பொழுது 2 விடயங்கள் இருக்கிறது. ஈரானில் இருக்கக்கூடிய முதன்மையான இந்த நெட்டான்ஸ் அணு உலை செயலிழந்து விட்டது என்பதை பலரும் ஏற்றுக்கொள்வார். ஆனால் இன்னொன்று இருக்கிறது, அவருடைய இஸ்பட்டான் என்ற அந்த அணு உலை பெரிய தாக்கத்துக்கு அதாவது தாக்குதல் அந்த பகுதியினுடைய அனுசரணை கட்டடங்களில் அழிவுகள் முழுமையாக தெரிகிறது. ஆனால் அது நிலக்குகளில் இருக்கக்கூடிய இதனுடைய செயற்பாடு நிறந்து விட்டதா என்பதற்கான எந்த விடயமும் இல்லை. இன்னொன்று இருக்கிறது, இதை கடந்து இருக்கக்கூடிய ஃபோடோ என்கின்ற இந்த மலைப்பகுதிகளுக்குள் ஒரு 1000 மீட்டர் 100 மீட்டர் கீழே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பாரிய கட்டமைப்பான இந்த அணு உலை. இந்த ஃபாடோவை எந்த விதத்திலும் இஸ்ரேலினால் தொடவே முடியாது. ஏனால் அதனுடைய வலுவை வைத்துக் கொண்டு அதை தொட முடியாது. அவ்வாறு இருந்தால் இதுக்குத்தான் அமெரிக்காவுடைய உதவியை இஸ்ரேல் நாடி நிற்கிறது. என்றால் அமெரிக்காவுடன் இருக்கக்கூடிய இந்த மெசிவ் ஆர்டினன்ஸ் பெனிட்ரேட்டர் என்பார்கள். அதாவது MOU என்று சொல்லக்கூடிய இந்த புதிய வகை குண்டு வகை, அதாவது ஒரு நிலத்துக்கு கீழ் எந்த ஒரு இதாக இருந்தாலும் ஊடுருவி சென்று அவங்க கீழே வைத்து வெடிக்கக்கூடிய ஒரு விடயம். இதை பங்கபஸ்டர்ன்னு சொல்வார்கள். ஆனால் பங்கபஸ்டரில் இது ஒரு வித்தியாசமான ஒரு அதிநவீன வகை. அதை CBU-57 என்பது அமெரிக்காவினுடைய தற்போதைய இதனுடைய புதிய வடிவம். இது என்ன செய்யும் என்றால் ஒரு 200 அடிகள் துளைத்து சென்று பின்னர் தன்னுடைய வெடிப்பை செய்யும். அந்த வெடிப்பு இதற்கு முன்னர் இவர்களிடம் இருக்கக்கூடிய BLU-109 என்கின்ற குண்டு வகையிலும் பார்க்க 10 மடங்கு இதனுடைய வெடிப்பு வீரியமானது. ஆனால் இந்த குண்டு கிட்டத்தட்ட 30,000 ராத்தல் எடைகளை கொண்டது. அதாவது 13,600 கிலோகிராம். அது பாரிய ஒரு எடையுள்ள குண்டு. இந்த குண்டை சாதாரண விமானங்களுக்கு கொண்டே போட முடியாது. இப்போ இதுக்காகத்தான் அமெரிக்காவுடைய செல்ஃப் விமானம் என்று சொல்லக்கூடிய B-2 வகை விமானம் இதுக்காக தேவைப்படுகிறது. ஆகவே இந்த BT விமானம் மட்டும் இந்த குண்டை காவி சென்று அங்கு அந்த இடத்தில் போட்டால்தான் அந்த ஃபாடோவில் இருக்கக்கூடியது மீதான ஒரு தாக்கத்தை அழுத்தத்தை உருவாக்க முடியும்.